Welcome to Madhu's Embroidery and Crafts. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான பீகாக் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் நேம் காவியா. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மல்டி கலரில் இருக்கிற saree பார்க்குறீங்க. இந்த சாரீக்கு தான் காவியா வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான டிசைனர் ப்ளவுஸ் இது பீகாக் டிசைனில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான பீகாக்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த சாரியில் இந்த மாதிரியான ஒரு பீகாக் டிசைன் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணியே தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணுறனால காவியா ஈஸியாக ஸ்டிச் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பீகாக் டிசைனை பேப்பரில் ட்ரா பண்ணி எடுத்து கொடுத்துருந்தேன். அதை காவியா எப்படி ட்ரேஸ் பண்ணிட்டும் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லாக கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு. saree நல்ல ஒரு மல்டி கலரில் இருக்குது. அண்டு இந்த சாரியில் இருக்கிற கலர் தான் காவியா யூஸ் பண்ண போகிறாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது பாருங்களேன். ப்ளவுஸும் அந்த பல்லு டிசைனும் க்ரீன் கலரில் இருக்குது. அண்டு சாரியில் ஒரு நல்ல ஒரு மெஜந்தா ரெட் மாதிரி அந்த மாதிரி ஒரு கலரில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ இந்த பீகாக் டிசைன் தான் காவியா வந்து ப்ளவுஸ் மெட்டீரியலில் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சாரியில் இருந்த பீகாக் டிசைனையே ப்ளவுஸுக்கு நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஆரி ஒர்க் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்புல நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கறனால காவியா அதை நீட்டாக ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அந்த பீகாக்கில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இது காவியாவுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஸோ இப்போ நீங்கள் பாருங்களேன், அவங்க ட்ரா பண்ணுறதே ஒரு பியூட்டிஃபுல்லாக அப்படியே நீட்டாக ட்ரா பண்ணிகிட்டு இருக்காங்க. காவியாவை பற்றி நான் இப்போ சொல்லணும் அப்படின்னம்னா, ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கு கிளாஸுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்து ஆரி ஒர்க்கு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பித்தாங்க. நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஒரு மைன்யூட் ஒர்க்கை கூட அவங்க கரெக்டாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை நீட்டாக ஸ்டிச் பண்ணியும் காட்டுவாங்க. அது காவியாட்டிருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கொடுக்குற ஹோம் ஒர்க்கையும் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க என்னன்னா ஒரு நீட்டாக செய்யணும், ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடையே என்ன செஞ்சாங்க, என்கிட்ட ஆரி ஒர்க் கிளாஸில் நல்லா படித்தாங்க, கவனமாக படித்தாங்க. ஸ்டிச்சஸ் முதற்கொண்டும் ஃபினிஷிங் நீட்டாக ஸ்டிச் பண்ணணும், எங்கேயும் அந்த மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத எவ்வளோ பொறுமையானாலும் பிரித்து தப்பாக போட்டுட்டாலுமே ஸ்டிச்சஸ் ராங்காக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டாலுமே என்ன செய்வாங்க, அதை பிரித்து நீட்டாக ஸ்டிச் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த பாருங்கள், பேக் நெக்கை அவங்க ட்ரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை அவங்க எப்படி எடுத்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் அந்த ட்ரேஸ் ஆகிருக்கு. இப்போ காவியா ட்ரா பண்ணுறது வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனில் இந்த மாதிரி ஸ்கேலப் டிசைனோடு வேணும் இந்த பீகாக் டிசைன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சென்டரில் இந்த மாதிரியான ஒரு பீகாக்கும் ஸ்லீவ் எட்ஜஸில் இந்த கர்வ் டிசைன் ஸ்கேலப் டிசைனையும் அவங்களுக்கு ட்ரா பண்ணி கொடுத்ததை அதை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, ட்ரா பண்ணி முடிச்சிருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறமா காவியா எந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன். அவங்க இதில் சில்க் த்ரெட் வச்சு தான் மெயினாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டயக்ராமில் பேக் நெக்கில் ஸ்டோன் எங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்கு அதை ஸ்டிக் பண்ணுறாங்க. இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேப்ரிக் க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். சாரியில் நீங்கள் நிறையா மல்டி கலர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினப்போ பார்த்தீங்க. அந்த பேஸில் தான் என்ன பண்ணுறாங்க, சில்க் த்ரெட்டை இப்போ எடுத்து அந்த கலர் சேம் கலர்லேயே எடுத்து இந்த இடத்துல இப்போ வந்து காவியா வந்து அந்த சாட்டின் ஸ்டிச்சஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரியான டிசைனுக்கு சென்டரில் அந்த ஸ்டோன் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் இந்த சாட்டின் ஸ்டிச்சை வந்து ஒரு சைடாக அப்படி க்ராஸாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி அண்ட் ஒன் சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறாங்க. முடித்ததுக்கப்புறமா அதர் சைடை ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். ஸோ நீட்டாக பொறுமையாக சில்க் த்ரெட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த பிசுறும் இல்லாமல் இந்த ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவங்க கிளாத் வந்து அப்படியே அயர்ன் பண்ண மாதிரியே அப்படியே இருந்துச்சு. ஒரு சுருக்கம் இல்லாமல் இருந்தது.
சில்க் த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ரொம்ப பொறுமை வேணும். அந்த பொறுமையை நான் காவியாட்ட பார்த்தேன். இந்த சில்க் த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னோம்னா ரொம்ப ஈஸியாக பீட் ஒர்க் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ண கொடுப்போம். பட் காவியா வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட அண்ட் ஓவர் இன்ட்ரெஸ்டோட சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும், த்ரெட் ஒர்க் நல்லா வரணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்லேயே என்ன பண்ணாங்க, பீகாக் தான் டிசைன் வேணும்னு கேட்டனால இந்த சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த டிசைனர் ப்ளவுஸுக்கு அவங்க ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த த்ரெட் ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா காவியா வந்து அந்த டிசைனில் வந்து அவுட்லைனில் செயின் ஸ்டிச் ஆரி கோல்டு ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்களேன். த்ரெட் ஒர்க்கோடு மட்டும் நிப்பாட்டக்கூடாது. அடுத்தது அவுட்லைன்லேயும் நம்ம இந்த மாதிரியாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்கு அவுட்லைன் செயின் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் அவுட்லைன் இந்த செயின் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற அந்த ஸ்டோன் பக்கத்தில் கேப் இருக்குது பாருங்களேன், அதில் கண்டினியூஸாக என்ன செஞ்சிடுறாங்க, கட் பீட்ஸ் கொடுத்து அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த கேப் இல்லாமல் ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லா இதுக்கும் இதே மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது முடித்ததுக்கப்புறமா இந்த பீகாக்கில் வந்து அவுட்லைனில் கண்டினியூஸ் பீட் ஒர்க் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த தோகையிலையும் கலர் நல்லா டபுள் கலரில் யூஸ் பண்ணி அந்த சாட்டின் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இப்போ பீகாக்குடைய ஹெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி தான் இப்போ காவியா வந்து அந்த இது மெத்தடை ட்ரை பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அந்த நல்லா டார்க் வயலட் கலரில் இருக்கிற சில்க் த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி இப்போ ஃப்ரெஞ்ச் நாட்டை ஸ்டிச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பியூட்டிஃபுல்லான பீகாக் எம்ப்ராய்டரி டிசைனை காவியா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்த்து முடித்ததுக்கப்புறமா காவியாவுடைய ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னம்னா காவியாவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல் டன் காவியா, யூ ஹவ் ஃபினிஷ்ட் யுவர் ஃபஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வித் நீட் ஃபினிஷிங் அண்ட் யுவர் பீகாக் ஆல்சோ ஸோ பிரிட்டி. இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணியும் பாருங்கள்.